ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி நடத்தும் 3வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய நமது மதிப்பிற்குரிய திண்டுக்கலைச் சேர்ந்த ஜெயசூரிய நாராயணன் ஐயா அவர்களையும், நன்மணி ஐயா அவர்களையும், மணிகண்டன் ஐயா அவர்களையும், சாத்தையா ஐயா அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கல் வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதாவது நம்மெல்லாம் ஜோதிடர், கணக்குகளை ரொம்ப துல்லியமா பார்த்து இந்த உலகத்தை வழிநடத்தணும். அதுல எல்லா கணக்குகள்லையும் எல்லா இடத்துலையும் சில பிரச்சனைகள் வந்துடும். அதை பற்றிய ஒரு சிறு கலந்தாய்வு, நான் உணர்ந்தது, நான் அறிந்தது, நான் படித்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் நாள், அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி அப்படிம்போம். அது ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு பஞ்சாங்கத்திலையும் சரி கேலண்டர்லையும் சரி நம்ம பண்டிகையாகவே கொண்டாடுறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் சிறு தவறு இருக்குதுன்னு உணர்ந்த, அதுக்கு காரணத்தையும் சொல்லணும் இல்லைங்களா? இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் என்பது சூரியன் ஒரு முழு சுற்றை முடிச்சு மேசராசியில நுழையக்கூடியது தான் இந்த முதல் நாள், சித்திரை 1 அப்படின்றோம். சித்திரை மாசத்துல 1வது நாள் ஒரு பாகையில் சஞ்சரிக்கும். அப்ப அதற்கு முதல் நாள் நிலநடுக்கோட்டில் பயணிக்கும். அந்த நிலநடுக்கோட்டில் பயணிக்கும் போது அன்று இரவும் பகலும் சமமாக இருக்கும். சம இரவு சமப்பகல் நாள் அப்படிம்பாங்க. இதை டிராபிக்கல் கேலண்டர்பாங்க. நம்ம சித்தர்கள் உருவாக்குனது இதுதான். சரிங்களா? அப்போ சூரியன் நிலநடுக்கோட்டில் பயணிக்கிற நாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி. அப்போ 21ஆம் தேதி சூரியன் மேசராசியில நுழையுது. அப்போ அதுதான் சித்திரை 1 நம்ம எடுக்கணும். இதுல தவறு வந்ததுன்றது பின்னாடி பார்ப்போம். இந்த வரக்கூடிய 19 மார்ச் 19 இல்லைங்களா? மார்ச் மாதம் 19ஆம் தேதி உலகமெங்கும் இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் கன்னடர்களும் யுகாதி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்ப என்னன்னா, இந்த யுகத்தின் முதல் ஆதி அந்த நாள். அவங்க எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா, மார்ச் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் 19. யுகத்தின் ஆதி யுகாதி. சரிங்களா? இந்த கணக்குகள் எல்லாம் கண்டுபிடிச்சது நாம தான். உலகத்துக்கே சொன்னது நாம தான். ஒரு பூமியில ஒரு குச்சியை நட்டு வச்சுக்கிட்டு சூரியனோட நகர்வையும் சந்திரனோட நகர்வையும் கணித்து சொன்னது. ஆனா நம்ம அறிவு எங்க போயிருச்சு? ஏப்ரல் 14 போய் கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னொரு விஷயமா எடுத்துக்காட்டா சொல்றேன். இந்த வருஷம் பொங்கல் ஜனவரி 15 வந்ததா? இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 14 வந்திருக்கும். 1901ஆம் ஆண்டு வரையிலும் பொங்கல் 13 வந்துச்சு. 1901 இருந்து 1961 வரைக்கும் ஜனவரி மாதம் 13 வந்தது. 61 இருந்து 21 வரைக்கும் ஜனவரி 14 வந்தது. இதுல இருந்து 21 இருந்து 81 வரைக்கும் 15 தான் இருக்கும். அப்ப இந்த மாற்றம் எப்படி? அப்ப கணக்கு எங்கேயோ நழுவிருச்சு, புட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்னன்னா, சூரியன் நிலநடுக்கோட்டுல பயணித்து அடுத்த நாள் 1 டிகிரி தள்ளி மேசராசியில என்டர் ஆகுது. நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாளறிவன் ஜோதிட களஞ்சியத்தில் விளக்கத்தோட போர்டுல படத்தோட போட்டிருக்கேன், பாருங்க. அப்போ இதெல்லாம் கவனிக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சூரியன் இருக்கு இல்லையா, பூமி சந்திரன் பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுற்றுகிறது, சூரியன் சக்தி மையன்ற ஒரு இடத்தை சுத்துது, சக்தி மையம் சிவமயத்தை சுத்துன்னு பேசிட்டே இருக்க நிறைய மீட்டிங்ல. சரிங்களா? அப்போ இந்த பூமி 60 முறை சூரியனை சுற்றுச்சுன்னா சூரியன் 1 டிகிரி நகரும்.
அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 டிகிரி நகருமா? நீங்க பஞ்சாங்கத்தில் எடுத்து அயனாம்சம் அப்படின்னு போட்டுப்பாங்க பாருங்க, குறைச்சிக்கிட்டே வருவாங்க. 24/12/54 இருக்கும். ஒரு 10 வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குறையும், இடையில விட்டு போயிருக்கும். அப்போ இதை கரெக்டாக கொண்டு வரணும். கொண்டு வராமல் விட்டுட்டாங்களா? திட்டம் போட்டு திணிக்கப்பட்டு மறுக்கப்பட்ட அறிவியல் கணக்கீடா? தமிழ் சுழலாண்டுகள் பவ யுவத்தாது இப்படிலாம் பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதை ஜோதிடத்தில் எங்கேயா பயன்படுத்துகிறோமா? இந்த அயனாம்சத்தை எங்கேயா பயன்படுத்துகிறோமா? சாயனம் இருக்கு, நிராயனம் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கதே இல்லை. நாம வானத்தை பார்க்கறது இல்லை. அஸ்ட்ரானமி அறிவியலாளர்கள் நம்ம பஞ்சாங்கத்தை நம்புறது இல்லை. ஏன்னா எல்லாரும் தப்பு தப்பா இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாங்க. நாம பஞ்சாங்கத்தில் சொல்லி இன்னைக்கு இந்த நட்சத்திரம், இந்த கிரகம் இந்த பாகையில் இருக்குது, இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. இதை கிராஸ் செக் பண்றதுக்கு, வெரிஃபை பண்றதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட உபகரணமோ அமைப்போ இருக்கானா? இல்ல. இருந்துச்சு, இருக்கு, நமக்கு தெரியல. அப்ப அன்னைக்கு வெறுங்கண்ணில் எப்படி உட்காந்து பார்த்தாங்க? சரிங்களா? அப்போ அதெல்லாம் நான் என்னுடைய வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் சேனல்ல கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். இந்த ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமிலையும் லைவ்ல ப்ரோக்ராம்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ வருஷத்துல 2 நாள் சமநாள் வரும். சித்திரை 1, ஐப்பசி 1. சூரியன் சித்திரை மாசம் என்றாது பார்த்தீங்களா? வடக்கு நோக்கி நிலநடுக்கோட்டில இருந்து வடகோள பாதையை சுத்தக்கூடிய 6 மாதங்கள் உத்தராயணம்னு சொல்றோம். தென்கோட பகுதியில் ஐப்பசி 1ல இருந்து பங்குனி 30 வரைக்கும் சுத்தக்கூடிய 6 மாதங்கள் தட்சிணாயனம்ன்றோம். சரிங்களா? கடக மகர ரேகை அப்படின்னு சொல்றோமா? கடக ரேகைன்றது ஆடி மாசம் ஆரம்பிக்குதா? மகர ரேகைன்றது தை மாசம் ஆரம்பிக்குது. இன்றையிலிருந்து 1800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடக ரேகை எங்க இருந்துச்சுன்னா சிம்மத்தில் இருந்தது, சிம்ம ரேகையா இருந்தது. இந்த மகர ரேகை கும்பரேகையாக இருந்தது. அதற்கு 1800 வருடங்களுக்கு முன்னதாக கன்னி ரேகையா இருந்தது, மீன ரேகையா இருந்தது. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. நாம் இதை கவனிக்க தவறிட்டோம்னா நம்மளை தவற வச்சிருக்காங்க. நம்மை நாம் புரிய வேண்டும், மறுசீராய்வு செய்து கொள்ள வேண்டும். அப்ப இதை மக்களை எல்லாம் எங்க இருந்து பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கோவில் கருவறை, அங்க இருக்கக்கூடிய நந்தி, கொடிமரம், அந்த மிகப்பெரிய 40 அடி உயரமான ராஜகோபுரம் திறந்து இருக்கணும். இந்த கோயில்ல இருந்து அந்த கொடிமரத்தின் வழியாக பார்க்கும்போது தான் தொடுவானத்திலிருந்து கிரகங்கள் மேலே வர்றதும், ராசி மண்டலங்கள் மேலே வர்றதும், நட்சத்திரங்கள் மேலே வர்றதும் கணிச்சாங்க. அப்போ கோவில் என்பது இயற்கையாக வடிவமைக்கப்பட்ட, வளைக்கப்பட்ட, இயற்கையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு டெலஸ்கோப்பு, ஆப்சர்வேட்டரி, நுண்ணோக்கி, தொலைநோக்கி. 420 வருடங்களுக்கு முன்னதாக அது உள்ள இருந்த தமிழர்களையும் வெளியில ஏத்திட்டு, உள்ள இருந்த தமிழையும் வெளியேற்றிட்டு சமஸ்கிருதம் உள்ள வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. இந்த கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கணக்கை எப்படி எடுக்கிறது, எப்படி கொண்டு போறது தெரியல. அடிச்சாம பாருங்க ஆப்பு. சுக்லாம்பதம் சசிவரதம் சதுர்புஜம் அப்படி கொண்டு போயிட்டாங்க. கோவிலுக்கு போய் அந்த கோயிலில் போய் நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா புள்ள பிறக்கும், இங்கே போய் அபிஷேகம் பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும், அந்த கோயில் போனாக்க நோய் தீரும், கடன் தீரும் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. ஒரு வகையில் பார்த்தா அந்த பரிகாரங்கள்லாம் சரிதான், அது மனோரீதியான ஒரு விஷயம். அப்போ இந்த சித்திரை 1 அப்படின்றது இந்த பக்கம் கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க. அவங்க எப்பவுமே மார்ச் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து அவங்க கணக்கு எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய ஆண்டு கணக்கில் 357 நாட்கள் தான். நீங்க யுகாதின்னு நீங்க அந்த தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய நண்பர்கள் இருந்தா அவங்களோட பஞ்சாங்கத்தை நாட்கணக்கெல்லாம் வாங்கி பாருங்க. 354 நாட்கள் இருக்கும். இது சந்திரனின் அமைப்பை வச்சே எடுக்கக்கூடிய அமைப்பு. 29 நாள்ல ஒரு அமாவாசை அமாவாசை, பௌர்ணமிலேருந்து பௌர்ணமியோ வரும் இந்த கணக்கு. அப்ப ஒரு மாசத்துல 29 நாளும் அடுத்த மாசத்துல 30 நாளுமா கணக்கு எடுப்பாங்க.
354 நாட்களை அது எடுத்தது. சந்திரமான ஆண்டு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த கணக்கு வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையானது அப்படின்னா திதிகளின் அடிப்படையில் எடுக்கணும். இன்றைக்கு 365 நாள் ஒரு வருடம் அப்படின்னு எடுத்திருக்கோம். இது சூரியன் நகர்வையும் கணக்கிட்டு எடுக்கப்பட்டது. அப்ப இங்கதான் இந்த திருக்கணிதமும் வாக்கியமும் இங்க ஒண்ணுக்கு ஒண்ணு, திருக்கணிதம் தான் பெருசு நம்ம பேசுவோம், வாக்கியம் தான் பெருசு அவங்க பேசுவாங்க. அப்ப இது என்ன வருதுன்னா, இந்த 5.25 நாள் வருதா ஒரு நாளைக்கு வித்தியாசம், ஒரு வருடத்தில் 5.25 நாள் வித்தியாசம் வருது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும். சரிங்களா? அப்போ ஒரு 10 வருஷத்துல பாருங்க 52.5 நாள் வரும். 100 வருஷத்துக்கு 525 நாள் வருதா? இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியில மிகப்பெரிய வரக்கூடியது. ஆனா இந்த 2 பஞ்சாங்கங்களும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துவாங்க. ராகு கேது பேச்சு தனியா வருது, சனி பேச்சு தனியா வருது, குரு பேச்சு தனியா வருது, அமாவாசை பௌர்ணமி எல்லாம் ஒன்னா வரும், கிரகணம் ஒன்னா வரும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கிரகணம் இல்லாத நாளைக்கு கிரகணம்னா கிணைய எவனால் இருக்காம பாரு, பொய் சொல்லி இருக்காம. அமாவாசையில் போய் இன்னைக்கு அஷ்டமின்னா கண்டுபிடிச்சிருவோம். நிலவு பாதி நிலவு இருக்குது, அஷ்டமின்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த கொக்கோ கோலா, மிராண்டா, பேண்டா இதெல்லாம் டிசைன் டிசைனாக விடுவாங்க. எல்லாமே ஒரே கம்பெனி சேர்ந்தது தான். நம்முடைய அறிவை, நம்முடைய வளமையை, நம்மளுடைய கணக்கை எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகன் தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. முதல்ல எண்ணு, கணக்கு தான் மொத்தமோ. ஈரான்ல இருந்து ஒரு பட்டனை தட்டுனா அங்க நாங்க நகர்ந்து போயிட்டு இருக்க கப்பலை போய் அடிக்குது, கணக்கு தானே முதல்ல. முதலில் எண்ணு, அப்புறம் தான் எழுத்து. இந்த கணக்குகள் சரியா இருக்கிறது தான் சரியா வரும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இந்த கணக்குகளை சொல்றது தான் நம்மளுடைய தமிழ் மொழி. 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 216 என்பது சூரியனுடைய வேகம், 247 என்பது சூரியன் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கும் காலம். அப்புறம் கற்போட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா குறைவான நேரம் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சதை சொல்லணும். இது வகுப்பாக எடுத்தால் முழுமையாக சொல்ல முடியும். கற்போட்டம் கற்போட்டம்னு சொல்லி சொல்றாங்க. இதை யாரு பார்க்கணும்? ஜோதிடர்கள் நம்ம தான். கற்போட்டம் என்றால் மேகம் சூளுறுதல், கருவுறுதல். அப்ப மேகம் எப்போ சூளுறும்? மார்கழி மாசத்துலயும் ஆடி மாசத்துலயும், அன்னைக்கு தான் கற்போட்டம் எடுப்பாங்க. அப்ப அதோட கணக்கு என்ன அப்படின்னா 14 நாள் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் சக்தி மையத்தை சுத்துன்னு சொன்னோமா, இந்த சுற்றக்கூட பாதைய பூமி எப்படி கிராஸ் பண்ணும்? பூமி ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகருதா? அது எந்த இடத்துல கிராஸ் பண்ணோம்னா மார்கழி மாதத்திலும் ஆடி மாதத்திலும். அந்த அமாவாசையிலேருந்து கணக்குது. அப்போ இந்த ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ட்ரங்க் ரோடு இருக்குது, அதை பூமி கிராஸ் பண்ணுது. அப்போ ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு பஸ் வேகமாக போகுதுன்னு வச்சுங்க, பஸ் போனோம்னா பின்னாடி போனோம்னா என்ன பண்ணும்? அந்த ரோட்ல உள்ள தூசி குப்பையெல்லாம் நம்ம மேல அடிக்குமா? இது ஆடி மாசத்துல வீசக்கூடிய காற்று. அப்ப கேட்கலாம், மார்கழி மாசத்துல இது மாதிரி காத்து அடிக்கலையே, நீ போய் சொல்ற அப்படின்னு கேட்கலாம். பஸ் அங்க வந்துட்டு இருக்குது, முன்னாடி கிராஸ் பண்ணோம்னா நம்ம மேல தூசியோ குப்பையோ அடிக்காது, போனதுக்கு அப்புறம் தான் வரும். அப்ப இந்த சூரியனுடைய பாதையை பூமி எங்க கட் பண்ணுதோ அதுதான் கற்போட்டம். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கிரகணம் மாதிரி தான். அப்போ அதுக்கு 14 நாள் சொல்றாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தோட பாதை எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 13.20. இதை ஒவ்வொரு 17 நிமிடங்களுக்கும் கணக்கெடுக்க முடியும். இப்போ மார்கழி மாசம் எடுக்கக்கூடிய கற்போட்டத்தின் தரவுகள் எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும் மழை கணக்கு எடுக்கிறாங்கன்னா, அடுத்த ஆடி மாசத்துலேருந்து மார்கழி மாசம் முடிகிற வரைக்கும் 6 மாத கணக்கு. இன்னைக்கு சென்னையில் ஒரு உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நமக்கு சொல்றாங்க மழை வருமா, வராது, லேசா தூரமா அட்டி பின்னி எடுக்கும், வீடு 3 மாடி மூழ்கிற வரைக்கும் மழை போகுது. இதெல்லாம் தெரிய மாட்டேன். ஏன்னா அன்றைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காது அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு மழை எவ்வளவு வரும்னு தெரியும். அந்த கோவிலில் உள்ள பூசாரிகள் தான் இதெல்லாம் கணக்கெடுத்து சொல்லுவாங்க. அடுத்ததாங்க நாம எடுக்கணும். அதை அந்த கல்வியில் நமக்கு சொல்லித் தரல. ஏன்னா வந்த உடனே எனக்கு வரும்போதே சொல்றாங்க, எனக்கு ஜோதிடம் வருமா பார்த்து சொல்லுங்க, ஜோதிடம் எனக்கு வருமா, நான் ஓட்ட மதியத்தில் ஓடுவேனா
ஜெயிப்பனா, எனக்கு பட்டம் கிடைக்குமான்னு கேள்வி கேட்டா அவன் எங்க ஓட முடியும்? எல்லாராலையும் முடியும். ஏன்னா நம்ம தமிழர்கள். இந்த உலகத்துக்கே அறிவியலை சொல்லிக் கொடுத்தது, அறிவியலுக்கே அறிவியலை சொல்லிக் கொடுத்தது நாம தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், கொடையும் தயம் பிறவி குணம்னு சொல்றாங்க. எதையுமே பிராக்டிஸ் பண்ணா நம்மளால கண்டிப்பா முடியும். அப்போ சந்திரன் 3 விஷயத்தை இதுல சொல்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்துல பார்த்திருக்கலாம். 3 பாம்பு இருக்கா? அது எதுக்காக 3 பாம்பு போட்டிருக்காங்க? என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? யார்ட்டா கேள்வி கேட்டிருக்கோமா? கேட்டா அவங்களால பதில் சொல்ல தெரியுதா? அங்கதான் நான் படிக்கும்போது கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் யாராலும் பதில் சொல்ல தெரியல. 18 ஆசிரியர்கிட்ட படிச்சா. 18வது ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கும் போதுதான் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அதுல இருந்து தேட ஆரம்பிச்சோம். அப்ப என்ன சொல்றோம்? ராகு கேதா பாம்புன்றமா? அது எதனால உருவாகுது? சந்திரன் பூமியை சுற்றுவதனால் உண்டாகக்கூடியது ராகு கேது. இது ஒரு பாம்பு. இந்த பூமி சூரியனை சுத்தும் போது மேல்மட்ட புள்ளி ராகு, கீழ்மட்ட புள்ளி கேதுன்னு சொல்லியிருக்காங்களா? இது 2வது பாம்பு. சந்திரன் பூமியை சுத்தினா ஒரு பாம்பு, பூமி சூரியனை சுத்தினா 2 பாம்பு. இந்த சூரியன் சக்தி மையம்ன்ற ஒரு இடத்த சுத்துது, அது 3வது பாம்பு. நாம ரைட் டு லெஃப்ட் தானே எழுதுறோம். ஏன் பாம்பு ரைட் டு லெஃப்ட் வலப்புறம் இருந்து இடமா போகுது? மேற்கில இருந்து கிழக்காக போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா, இது வரலாற்று கடத்தல். சூரியன் மேற்கில் இருந்து கிழக்காக நகருதுன்னு சொல்றது. இஸ்லாமியர்களை விட எப்படி எழுதுறாங்க? உருது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக எழுதுறாங்க. ஏன்னா நீர்வூழி காணத்துல போய் இங்க இருந்து போனவங்க தான் அங்க தங்கி நிறைய அரசியல் மாற்றங்களால மாறி இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன? இஸ்லாமியர்னு சொல்றோம். நாம சிவனை என்ன சொல்லுவோம்? ஈசன். திபெத்தில் இருக்கக்கூடிய புத்த மத குருவோட பேர் என்ன? தலாய் லாமா. அப்ப இந்த ஈசனுக்கும் இந்த லாமாவையும் ஒரு கணக்கு பண்ணீங்கன்னா மேற்கில் இருக்கக்கூடிய ஈசலாம் வருது. அப்ப இதெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம ஜாதகத்துல, நம்ம ஜோதிடத்துல, கணக்குல சொல்லி கொடுத்தது இந்த பஞ்சாங்கத்தை 3 பாம்பு கணக்கு விட்டுட்டு ஒரு பாம்பை மட்டும் கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். அப்ப சந்திரன் இன்னைக்கு இந்த நட்சத்திரத்துல போகுதுன்னா அது மட்டும் சரியா இருக்கும். பூமி சுத்த கணக்குல விட்டுட்டாங்க, அதுதான் 60 சுழல் ஆண்டுகள். சூரியனோட சுற்ற கணக்கில் விட்டுட்டாங்க, அதுதான் திதி யோகம் கரணம். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? அது எல்லாத்தையும் கொண்டாந்து இங்க வச்சு திதி யோகம் கரணம் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒருத்தர் அவர் கல்லா கட்டிட்டு இருக்காரு. இது எதையுமே வெளிப்படையாக ஓப்பனா பேச முடியல. ஏன்னா நம்மளும் ஜோதிடர். ஒரு காலத்துல நானும் இதை நம்பிட்டு இருந்தேன். திதி யோகம் கரணம், உங்களுக்கு இந்த யோகம் அந்த யோகம், இந்த கரணம் அந்த கரணம், இதை கும்பிடுங்க அதை கும்பிடுங்க சொல்லிட்டு இருந்தேன். ஒரு தெளிவு, ஒரு விஷயத்தை 10,000 மணி நேரம் திரும்ப திரும்ப செய்யும் போது அதில் நிபுணனாகலாம். ஏன், எதற்கு, எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்கான முழு பதில் கிடைக்கும். கிடைக்கலையா நம்மளே தேடலாம். அப்படி தேடும் போதுதான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இந்த விண்ணாய்வு குழுல இருந்து, பொள்ளாச்சியிலிருந்து விண்ணாய்வாளர் ரவிச்சந்திரன் ஐயா மிகப்பெரிய அளவில் ஆய்வு பண்ணி கொடிமரம் நட்டு சந்திரன் சூரியன் இதோட ஓட்டத்தை கணக்கிட்டு நிழலை குறித்து நிறைய கணக்கெல்லாம் எடுத்து ஒரு 3 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கார். அதுல நான் சொல்லக்கூடிய அத்தனை கணக்குகளும் அதுல வருது. 355 ரூபா அதனுடைய விலை இருக்குது, வாங்கிக்கலாம். இந்த மாதிரியாக நம்ம தெரிஞ்சு முழுமையாக உணர்ந்து படிக்கணும். அப்பதான் சரியா தெரியும். நாம சொல்லக்கூடிய கணக்குகள்ல இந்த பாதசாரம் சாரம் பார்க்காதவன் சோரம் போவான் அப்படிம்பாங்க. ஒரு பகுதி 6 ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சாரம் எடுங்க, சரியா வரும். இடது பக்கம் இருக்கிறதுல பாசனம் எடுத்தீங்கன்னா சரியா வராது. என்ன காரணம்னா 6 டிகிரி நவுத்தி வச்சுறாங்க. கிபி 292ல களப்பிரர் காலத்துல இந்த அயனாம்சத்தை நவுத்தி வச்சுட்டாங்க.
அயனம் என்றால் பயணம், அம்சம் என்றால் கோணம். எந்த கோணத்தில் போயிட்டு இருக்குன்றத நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அயனாம்சன்றது 24/12/54ன்னு போட்டிருப்பாங்க. ஒரு 4-5 பஞ்சாங்கம் எடுத்து பாருங்க, வேற வேற கணக்கு இருக்கும். இருக்கிறது ஒரு சூரியன், ஒரு பூமி, ஒரு சந்திரன் தான். அயனாம்சம் பார்த்தீங்கன்னா 25 அயனாம்சத்தை போட்டிருப்பாங்க. என்னன்னா பேட்டர்ன் ரைட் ரீச். நாமெல்லாம் ஏன்னு பார்க்கறது இல்ல. சந்திரனோட சுத்துகள் மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம கணக்கு பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நிறைய தவறுகள் வருது. இந்த வலது பக்கம் ராசி கட்டத்தில் வலது பக்கம் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதசாரம் எடுத்தீங்கன்னா சரியா வரும், இடது பக்கத்தில் சரியா வராது. என்ன காரணம்னா இந்த அயனாம்சம் மாறி போச்சு, காலபுருஷ தத்துவமே மாறி போச்சு. மீன ராசிக்குள்ளார அயனாம்சம் வந்துருச்சு, காலபுருஷ தத்துவம் மீன தான் வந்துருச்சு. இது மீன யுகம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கடகரேகை அப்படின்பது தனுசு ரேகை ஆயிடுச்சு. சரி, மகர ரேகைன்றது கடகரேகை மிதுனத்துக்கு வந்துருச்சு. இதை பற்றிலாம் வகுப்புகள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கும் அமைதியாக இருந்து கவனித்தவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.